ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரவுட்டடு முழு பயறு இருக்குல்ல, அதை ஸ்ப்ரவுட் பண்ணதை வச்சு நம்ம ஒரு வடைக்கறி மாதிரி பண்ண போகிறோம். வடைக்கறி கிடையாது, அதே மாதிரி உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். அதை சும்மாவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி சின்ன பசங்களுக்கெலாம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கூட இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ப்ரோட்டீன் ரிச். அது பாருங்கள், நான் ஒரு கப்பு முளைக்கட்டின பயறு, முழு பயிறு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு முளை கட்டி வச்சிட்டிங்கன்னா, ஒரு துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி முளை வந்துடும். அதை எடுத்துக்கிட்டு அது கூட இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து தனியாக வச்சுருங்க. நம்ம அந்த கிரேவி பண்ண போகிறோம்ல, அதில் கலந்தோம்னா அது நல்லா திக்கும் ஆகும், அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக அதை மீதி இருக்கிறத ஒரு பெரிய பவுலில் எடுத்துகிட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் நல்லா பண்ணிங்கன்னா அதில் ஏரேஷன் உங்களுக்கு நல்லா அது ஃப்ளஃபி சாஃப்டாயிரும். நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம். பக்கோடா மாரி பண்ணி இட்லி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இது சாஃப்டாக வரத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். பாருங்கள், இட்லி தட்டில் சின்ன சின்ன பக்கோடா மாதிரி பண்ணி கிள்ளி வச்சுருங்க. அது நீங்கள் சேர்ந்துருச்சுன்னா கூட வெந்த பிறகு சும்மா அப்படி கத்தியால் அப்படி பண்ணிங்கன்னா தனித்தனியாக வந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு இருப்பு சட்டியிலையோ இல்லை கடாய் எதுவும் இருக்கோ உங்கள்கிட்ட, ஒரு ஸ்டீமரில் தண்ணி 2 கப்பு ஊற்றி இந்த மாதிரி கொதித்த உடனே இந்த இட்லி தட்டை வச்சுட்டு வேக வச்சுருங்க. மூடி 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த சமயத்தில் நம்ம இன்னொரு அடுப்பில் 3 டீஸ்பூன் ஆயில், ஒரு கடாயோ என்ன பேன் இருக்கோ உங்கள்கிட்ட அதில் போட்டு ஒரு ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சும்மா க்ரஷ் பண்ணி அதை போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துருங்க. அதில் பச்சை வாசனை போகணும். அப்போ அந்த மாதிரி போனால் தான் அதில் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த பயறு கிரேவி. அப்போது நீங்கள் ஒரே ஒரு சாப்பிடு ஆனியன், நல்லா கொஞ்சம் பெருசாக கூட இருக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கணும் கிடையாது, அரிஞ்சு போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். மஞ்சத்தூள் இந்த சமயத்தில் வேணுங்கிற அளவு மிளகாத்தூளும் போட்டுருங்க. கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லியும் ஜீரகமும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறது போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் போட்டுருங்க. எல்லாமே இந்த பயிருங்கிறதுனால உங்களுக்கு வாயு தொல்லைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம், பூண்டு எல்லாம் போடுறோம். இப்போ தக்காளி ஒன்று நல்லா அரிஞ்சு போட்டு, உப்பு இந்த இதுக்கு மட்டும் தேவையான, கிரேவிக்கு தேவையானது மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம அந்த வடையில் பக்கோடாவில் தனியாக வச்சுருக்கோம். இந்த சமயத்தில் எடுத்து பாருங்கள், இப்படி ஒரு கத்தியோ இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒட்டாமல் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ இந்த பேனை மூடி வச்சுருக்கோம்ல, அது வெந்தது, அது நல்லா இப்படி சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். ஒரு மேஷ் ஆன மாதிரி தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு தனி சின்ன கிண்ணத்தில் அந்த கிரேவி இல்லை அந்த பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, கோர்ஸாக அரைச்சதை அதை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. மிக்ஸி அலமனது ஏதாவது வேஸ்ட் பண்ண வேணாம். எல்லாம் ப்ரோட்டீன், ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் பயிறு. மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ கலந்து விட்டு பாருங்கள், எப்படி நல்லா அப்படியே கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்லாம். இல்லாட்டி சின்ன பசங்க ஸ்கூல் விட்டு வந்தவொடனே இந்த மாதிரி அதை ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி விட்டு கொத்தமல்லி, பூந்தி இல்லாட்டி ஓமப்பொடி தூவி நல்லா ஒரு லெமன் கொஞ்சம் பொழிஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழு பயறு ரொம்ப நல்லது, அதோடு அது ஸ்ப்ரவுட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் ரிச். ஸோ எல்லாம் இருக்குது அதில், ஃபைபரு அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் லெமனை பொழிஞ்சு ஆஃப் பண்ண பிறகு பொழிஞ்சிட்டு விட்டுருங்க, மூடி வச்சிடலாம். பாருங்க, ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பூந்தியோ இல்லை ஓமப்பொடியோ போட்டுட்டு
கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாயந்தரம் ஃபுல்லாயிரும் உங்களுக்கு. ராத்திரி சாப்பாடு கூட வேணாம். இல்லாட்டி இது கூட 2 சப்பாத்தியை போட்டு கொடுத்துருங்க, நல்லா ஃபுல்லாயிரும். ஃபுல் மீலுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.